ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் சாயப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த 2 மந்திரம் சொல்லிக்கிறேன். இந்த 2 மந்திரமும் நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னே தோன்றி உங்களுக்கு வேணும் வரத்தை சாயப்பா அளிக்கப் போகிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம என்ன புலம்பிட்டு இருக்கிறோன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு புலம்பாதவங்களே இல்லை. நான் எந்த ஒரு தப்புமே செய்யவில்லையே அப்படின்னு கண்ணீர் விடாதவர்களே இல்லை. எவ்வளவு சம்பாதித்தும் 4 காசு சேர்க்க முடியவில்லையே என்று கலங்காதவர்களும் யார்தான் இருக்க முடியும்? இதே மாதிரி தருணங்களில் நம்ம சாயப்பாவை நினைவில் நீங்கள் மனதில் நினச்சி கொண்டாலே போதுங்க. அந்த சமயத்தில் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிக்கொண்டே இருங்கள். அது மட்டும் இல்லாத நான் சொல்லும் 2 மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தினமும் காலையிலும் மாலையிலும் நம்ம சீரடி சாயப்பாவோட காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களோட மனக்கலக்கம், அதே போல் உங்களுடைய அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் தீர்ந்து அற்புதம் நிகழும். நம்ம சாயப்பா நேரில் தோன்றுவார். அப்படி அற்புதம் இருந்தும் சீரடி சாயப்பாவோட காயத்ரி மந்திரம் ஓம் சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே ஷர்வ தேவாய தீமகி தந்தோ ஷர்வ பிரசோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம சாயப்பாவோட விபூதியை நெற்றியில் வச்சுக்கணும். 2வது மந்திரம் நம்ம சீரடி சாயப்பாவோட தியான சுலோகம். இந்த தியான சுலோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிடம் சாயப்பா முன் அமர்ந்து கண்மூடி தியானம் செய்யணும். தியானம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். நம்ம சீரடி சாயப்பாவோட தியான சுலோகம் பத்ரி கிராம ஷமத்புதம் இத்வாராக மாயி வாஷினம் பக்தா பீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி. இந்த 2 மந்திரம் சொல்லி முடித்துட்டு நீங்கள் கண்மூடி தூங்கி பாருங்க. உங்கள் கண்முன்னே தோன்றி உங்களுக்கு வேணும் அனைத்து அற்புதத்தையும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் நம்ம சாயப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.